வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மத்துடைய பாடம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்துக்கங்க. எல்லாமே ஷார்ட் வீடியோவாக ஒரு 15 வீடியோ கிட்ட போட்டிருப்போம். இந்த மத்துடைய பாடத்தை வந்து நம்ம வந்து பேசிக்காக வேணால் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். என்னென்னா வாய் அப்படிங்கிற ஒரு எழுத்து தாங்க, ஒன்றும் இல்லைங்க. இந்த வாய் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வாயை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 எழுத்து தான் மத்தோட எழுத்துக்கு அடிப்படையே. இது முதல்ல தெரியணும். அதாவது வாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு என்ன இருக்கணும், வாவுக்கு முன்னாடி எந்த எழுத்து வந்தாலும் அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு பேஸ் இருக்கணும். இப்போ அலிஃப் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து எந்த எழுத்து வந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா சபர் இருக்கணும். சரிங்களா? இப்போ யா இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சேர் இருக்கணும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இப்படி வந்துச்சுன்னா அது மத்தோட எழுத்து. சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது வந்து நம்ம அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம எடுத்திருக்கோம். இந்த மத்துடைய பாடம் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். அது நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. குரான் ஹப் ஸ்போக்கன் அந்த இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று நம்ம கிளாஸும் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஃப்ரீ கிளாஸஸ் தான் ஃபுல்லாகவே. நம்ம குரூப்பில் டெய்லி போடுவோம் வீடியோ, அதை பார்த்து படிக்கலாம். ஓகே, படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். உதாரணத்துக்கு இப்போ நான் எக்ஸாம்பிள் எழுதுகிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போது வாவ் பேஸ் இருக்குன்னா இது மத்தோட எழுத்து. இதை பூ அப்படின்னு சொல்லக்கூடாது, பூ அப்படின்னு என்ன செய்வோம், நம்ம நீட்டி ஓதணும். சரிங்களா? இப்போ தூ இருக்குன்னா தூ. இப்போ வந்து மூ இருக்குன்னா மூ. ஊ இருக்குன்னா ஊ. ஓகே, இப்போ நல்லா வந்து நம்ம நீட்டி ஓதணும். பூ தூ மூ ஊ ஊ. ஓகே, பூ அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து நீட்டி ஓதணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ இதில் வந்து வாவ் சபர் இருக்குன்னு பாருங்கள். இது வந்து மத்தோட எழுத்தானா மத்தோட எழுத்து கிடையாது. சரிங்களா? அதே போல் மீம் இருக்குது, பக்கத்தில் அலிஃப் வருது, சபர் வந்திருக்கு மொதல் எழுத்துக்கு. அப்போ அலிஃபுக்கு மொதல் எழுத்துக்கு என்ன இருக்கணும்னா சபர் இருக்கணும். அப்படி சபர் இருந்தால் அது என்ன எழுத்தாக இருக்கும், மத்தோட எழுத்தாக இருக்கும். சரிங்களா? அப்போ மே மட்டும் சொல்லக்கூடாது. மீம் அலிப் சபர் மே அப்படி ஓதக்கூடாது. மீம் அலிப் சபர், அதாவது மீம் அலிப் ஃபத்தஹ் என்ன இருக்கணும்னா மா. ஓகே, பா தா அப்படி இருக்கணும். சரி, இப்போ வந்து யாக்கு என்னென்னா தீ மீ இப்படி இருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து தை அப்படின்னு இருக்குன்னா இது கிடையாது. பை அப்படின்னு இருக்குன்னா இது மத்தோட எழுத்தானா கிடையாது. ஏன்னா யா வருதுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு என்ன இருக்கணும், கெசர் இருக்கணும், அதாவது சேர் இருக்கணும் அப்படின்னு நம்ம படித்தோம். சரிங்களா? இப்போ மத்தோடைய எழுத்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வந்து இது அட்வான்ஸ் லெவலு இருக்குது, அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம இப்போ வந்து நீட்டி ஓதணும்னு நம்ம படித்தோம். இது வந்து நம்ம எப்படி ஓதுறோம் அப்படின்னா நெடிலாக ஓதுவோம். சாதாரணமாக ஓதாமல் கொஞ்சம் நெடிலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த எழுத்தை ஓதுவோம். இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க. என்ன பாருங்கள், என்ன இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி மத்து வரும். இந்த மாதிரி இது சின்ன மத்துன்னு படிச்சிருப்போம், இது பெரிய மத்துன்னு படிச்சிருப்போம் இல்லையா? இதுதான். சரிங்களா? இது வந்து சின்ன மத்து பெரிய மத்துன்னு படிச்சிருப்போம். ஒன்றும் இல்லைங்க. இந்த மத்துக்கு வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் 2லேருந்து 4 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மத்துக்கு நீங்கள் என்ன அப்படின்னா 4லேருந்து 6 வரைக்கும் கொடுக்கலாம். சரிங்களா? சில நேரம் வந்து ஷத்துலாம் வருது அப்படின்னா நீங்கள் ஒரே எழுத்துக்கே என்னென்னா 6 6 6ன்னு சொல்லிட்டு மொத்தமாக நிறையா 12 அந்த மாதிரிலாம் மொத்தமாக மூச்சு அடக்கி கொடுக்க மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து இது என்னென்னா இது நார்மலாக வந்து இந்த மத்துக்கு மட்டும் நம்ம எப்படி எந்த அளவுக்கு நீட்டணுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஆனால் இன்னும் சில காரிகள் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது 4 2 கணக்குங்க விட நீங்கள் வந்து குரானை ஓதும்போதே என்ன இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மத்துக்கு அந்த சூறா, இப்போ ஒரு சூறா வந்து ஓதுறீங்க, இப்போ அல்காஃபிருன் சூறா ஓதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சூறாவில் இந்த மத்து இருக்குது அப்படின்னா சின்ன மத்து இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் 2 விரல் கொடுத்துருப்பீங்க. 2 கொடுத்துருக்கலாம், 4 கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் 2 கொடுத்தா அதே போல் 2ஆகவே கொடுங்க. அந்த சூறா முடித வரைக்கும் நீங்கள் என்னென்னா 2ஆகவே கொடுங்க. சரிங்களா? ஒரு இடத்துல 2 கொடுத்துட்டு ஒரு இடத்துல 4 எழுத்துக்கு நீட்டாதீங்க, 4 விரலுக்கு நீட்டாதீங்க அப்படிங்கிறாங்க. அதே நீங்கள் வந்து 4 கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, அதே போல் 4ஆக கொடுங்க
அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்களா? 2ஓ 3ஓ 4ஓ நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே தான். ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 6ஏ கொடுத்தாலுமே 6 விரலுக்கு நீங்கள் நீட்டுற மாதிரி தான் எல்லாம் அந்த சூறா முடிந்த வரைக்கும் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து 4லேருந்து 6 கொடுப்பீங்க. சில இடங்கள்ல ஷத்துலாம் வந்துச்சுன்னா 8 லெவலுக்குலாம் போகும். ஒரு இதுக்கு 2, ஒரு இதுக்கு 6, ஒரு இதுக்கு 4 அந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு 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 வார்த்தையிலே சில வார்த்தைகளுக்கு வந்து என்னென்னா கட்டாயமான அடிப்படையில் மத்து வந்து இருக்கும். அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீட்டி ஆகணுங்கிற மாதிரி இருக்கும். அந்த இடங்கள்ல நீங்கள் என்ன அப்புடின்னா ரொம்ப என்னென்னா ரொம்ப வந்து குடுக்கமா இருக்கும். மூச்சு அடக்கி நீங்கள் அந்த இடத்துல நீட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பெரிய மத்துலாம் பார்த்தீங்கன்னா 4, 6 அந்த மாதிரிலாம் இருக்கும். சில நேரம் வந்து ஒரு எழுத்துக்கே இந்த மாதிரி இருக்கும்போது நிறையா நேரங்களில் கொடுக்க மாதிரி இருக்கும். நிறையா விரல்கள் நீட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் 4 வந்து விரலுக்கு நீட்டிங்கன்னா அதே போல் 4 விரலுக்கே நீட்டுங்க. 6 விரலுக்கு நீட்டிங்கன்னா 6 விரலுக்கே நீட்டுங்க. ஈவன் 2 நீட்டினா கூட அதே மாதிரி நீட்டுங்க. சரிங்களா? இதான் மத்து கான்செப்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.